ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீதான இணையற்ற நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே இந்த காலை வேளையிலே உள்ள அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம ஒருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கர்மலை மீட்பெருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தினார் இந்த மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த கால விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், அடங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், பாதம் அடிக்கிறோம். ஆண்டவரை வானவின் சிங்காசனம் பூமியின் பாதம் நீட்டி சொன்னீரப்பா, பூமியாக இந்த பாதம் நின்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் இந்த கால வேளையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான உத்திர சுவிகாரத்தினாவே கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷம் அந்த ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள், கேட்க இருக்கிறதான சத்திய வார்த்தைகள் எல்லாம் எங்களை ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கு. கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடாரங்களுக்குள்ள தெய்வீக பிரசனம் நிரம்பி இருக்க கர்த்தர் கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. இன்றைய பாடல் சொல்கிற 243வது பாடல். மீண்டும் பாடுவோம் மீட்பர் அன்பை என்றும் அவர் வழியாக வென்றுள்ள தேவாட்டு குட்டியின் நிறுத்தத்தை வாழ்த்தி புகழ்வோம். பழைய பாடல் சொல்கிற 266வது பாடல். புதிய பாடல் சொல்கிற 243வது பாடல். மீண்டும் பாடுவோம் மீட்பர் அன்பை என்றும் அவன் வழியாகவே வெட்டுண்ட தேவாட்டு குட்டியின் இரத்தத்தை வாழ்த்தி புகழுவோம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. சுத்தமும் சுகமும் உண்டாகும் அத்தன் இரத்தத்தில் மூழ்குவோர்க்கு நித்தமோமா சந்தோஷம் உண்டு. இத்தரையில் வரத்தார் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. இங்கவரன் ருசிக்கவே பொங்குதே ஆனந்தம் புண்ணியனால். அங்குள்ளோர் பாட்டில் நாம் கூடினார் மகிமையை கூறுவார். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. யுத்தமோடிந்து என்று நாம் கர்த்தர் சொல்லுவரை முன் செல்வோம். நித்திய மகிமை வீட்டிலே சத்யநாமை அழைத்து செல்வார். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. ஆதால் பரிசுத்தம் என்ற நாம் அமர் கோடியும் பறக்கட்டும். அந்தத்தில் அவர் கையில் வென்று அழகான கிரீடம் பெறுவோம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின்
வாசிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத போதி சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம். வாசிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத போதி சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெழு தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் நமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். அப்படியே நம்முடைய பாடல் புத்தகத்தில் முதல் பக்கத்துள்ளதான விசுவாச பிரமாணத்தை நம்ம சேர்ந்து அறிக்கை செய்யும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டது என்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையும் ஆகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகரரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூரணருமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்க்கீக வணக்கத்திற்குரியவர் என்று விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்று விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கிறனவென்றும் அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவருடைய கீழ்ப்படியாமையால் தங்களுடைய தூய்மையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும் அதன் பலனா எல்லா மனிதரும் பாவிகளாயும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும் ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்கு உள்ளானார்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கு வேண்டிய பிராயசித்த பலியானார் என்று விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் அறிவிறப்பும் ரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னில் அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவுள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் சார்ந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருந்தல் விசுவாசிகள் யாருடைய ஸ்லாக்கியமாக இருக்கிறது என்றும் அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்படக்கூடும் என்று விசுவாசிக்கிறோம். ஆத்மாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமானுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்குடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். தேவன் தாமே வாசித்த திருவசனங்களை கொண்டு நம்ம ஒருவரை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மனமகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது அவரை நோக்கி பார்க்க
அவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த பெரிதான கிருபையை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அவர் நமக்கு பாராட்டின கிருபை எண்ணி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு கொடுக்கிறார். அவரை நம்பி அவரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பாதத்தில் ஆண்டவரை கடந்து போன நாட்கள் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தாவை ஆராதிக்கும்படியாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எனக்கு தந்த பெரிதான கிருபையை ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலமை தாழ்த்தி அவருடைய பாதத்திலமை ஒப்பு கொடுத்து ஒரு விசை கூட ஆண்டவருடைய ஆவியாத்மா சரீரத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் குடும்பமாய் உடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி செல்வோம். ஆவியானவரே, நீர் நல்ல தேவன். ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிற தேவன் என்று சொல்லுவோமே. அவருடைய பாதத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தகப்பன். வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய பாதத்திலே பேர்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவரே, பாவி என்று சொல்லி அவருடைய சமூகத்திலமை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறவருடைய பாதத்திலமை தாழ்த்துவோம். வேதம் சொல்லி 1, 2, 3 பேர் ஒருமனப்பட்டு இங்கே கூடி துதிப்பெருளோம் அவர்கள் மத்தியிலே வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம். நாம் எந்த இடத்துல அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த இடத்துல வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறது. அதற்கு தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒரு விசை கூட இன்னொரு என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, அந்த ஜெப வேளையில என்னோடு கூட உலாவுங்கப்பா, என்னோடு கூட இடைவிடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி செபிப்போம். ஒரு பாடலில் ஒரு பல்லவியை பாடலுக்கு பாடுவதற்காக நாம் செபிக்கிறோம். இந்த நாள் எனக்கு தந்த நல்நாதா, சந்ததமோ நாமும் சரணம். இந்த நாள் எனக்கு தந்த நல்நாதா, சந்ததமோ நாமும் சரணம். வந்தனையாளும் பரந்தாயினாளும், வந்தனையாளும் பரந்தாயினாளும் வல்லா தருணா, வல்லா தருணா. இந்த நாள் எனக்கு தந்த நல்நாதா, சந்ததமோ நாமோ சரணம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, நம்ம மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த கால வேளைக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், பாதம் அணிகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மன மகிழ்ச்சியானப்பா இந்த கால வேளையிலே ராஜா மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவை, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவை, துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மாட்சிமை பொருந்தியவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, மகிமைக்குரியவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற எங்கள் சர்வலோகத்தின் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமைகாவும் இருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை நன்றியோடு கூட மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை எங்கள் ஆயுசு நாள் ஓடி ஒரு நாளை தந்தீரே, உமக்கு நன்றி தகப்பன்,
நன்றி தகப்பனே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. விசேஷமா இந்த நாளிலே கர்த்தாவே ராஜா ஆவியானவரை விடுதலையோடு ஆராதிக்க முடிய கர்த்தாவை நீர் கொடுத்த பெரிதான கிருபையை நிமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. நன்றி தகப்பனே. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஆவியானவரை ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை நிமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஆவியானவரே கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தரை சுகபத்திரத்தோடு பாதுகாத்தீரே. நன்றி அப்பா. எத்தனை ஆபத்துகள், சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்களில் மற்ற கர்த்தரைகளை நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே தாய் தன் குழந்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சுமந்தது போல கர்த்தரைகளை சுமந்து பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி தகப்பன். நன்றி தகப்பனே. வேதம் சொல்லுகிறது கர்த்தாவை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தாவே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சுதந்திரமாக இந்த தேசத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த சுதந்திரமான நாளிலே கர்த்தாவே ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த தேசத்துக்காக ஒரு விசைக்கு நம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அந்த நாளிலே கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரம் தகப்பனை தலைவர்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த கிருபைகளை ஆண்டவரே ஞானத்தையும் என் கர்த்தனுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. பரலோக தேவனை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டு தேசத்தை கர்த்தனுக்கு பாதுகாத்து வந்தீரே உமக்கு நன்றி தகப்பன். நன்றி தகப்பன். ஒரு விஷயம் கூட கர்த்தர் தேசத்தின் மேல மன இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேசத்துல தகப்பனை ஸ்தோத்திர வன்முறைகள் மாறட்டும், கொள்ளை நோய்கள் மாறட்டும் ஆண்டவரே, பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திர. தேசத்துல கொலைகள் ஆண்டவரே, கொள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர தேசத்தை விட்டு கர்த்தர் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. கடைசி நாட்களில் நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. உடைய கரம் ஆண்டவரே தேசத்துல வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அறியாத ஜனங்களுமே அறிந்து கொள்ளணும் தகப்பனே. ரோஹிதராஜா ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. விசேஷமா இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. இந்த அப்பா அதிகரிக்கிற நாடு அப்பா இடங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு இடங்களிலும் தெளிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பிள்ளைகளை தொட்டு நீங்க சுகப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மருத்துவமனையில் ஆண்டவரை வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஆண்டவரை குழப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஞானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. விசேஷ கிருபைகளை கொடுங்கப்பா. ஞாபக சக்தியை கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து கர்த்தாவே ராஜா ஆண்டவரை இந்த மாதத்திலே கர்த்தாவை நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் கைது செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் நிறைவா இருக்கட்டும் அப்பா. வேற எங்களை விட்டு தூரமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தூரத்திற்கும் சமயமான கர்த்தர் ஆண்டவரை பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல செய்திகளை காண கேட்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. கால வேளையில் என்னோடு கூட இணைந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் முதிர் வயதில் கனி தந்து பசுமை புஷ்டியுமா இருப்பாய் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அன்பு ஆண்டவரை பெற்றோர்களை கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய கவலைகள், வேதனைகள், வியாதிகள் ஆண்டவரை ஸ்தோத்திர போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவர் நீங்க தான்ப்பா சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் அவர்கள் போகிற வருகிற பாதைகளில கர்த்தருடைய
உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் அங்க வைக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் தனித்தனியாக என் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பிதாவே, எல்லா குடும்பங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய தேவை, சரீர தேவை, பொருளாதார தேவை, என்னென்ன தேவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவர்களுக்கு தேவையோ என் கர்த்தர் நீங்க பரத்திலிருந்து கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். படித்து வீட்டு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. ஏற்ற நேரத்துல கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவர அப்பா நீங்க உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே, பற்பல வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர வேலைகளுக்கு கடந்து போகும்போது வரும்போது பரிசுத்த ஆவியோட ரத்தம் கர்த்தாவே பிள்ளைகளை மேல ஆண்டவரே தெளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆவியானவரே, அவருடைய கூடாரத்துக்குள்ள தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. அவருடைய கூடாரத்துக்குள்ள சமாதானம் நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆராதனை முழுவதுமா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் பாடுகிற, வாசிக்கிற, சிந்திக்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லையப்பா. எங்களை வெறுமையாக உடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒரு விசை கொடுக்கட்டாங்க உடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரையே பொறுப்பேற்று நடத்தும் வீழ்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். யாருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை நாம் பயபக்தி அறிக்கை செய்யலாம். பரமடலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் ஆண்டுகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தப்படாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு உடையவைகளே, ஆமென். இந்த பாட புஸ்தகத்தில் 65வது பாடல், பழைய பாட புஸ்தகத்தில் 89வது பாடல், புதிய பாட புஸ்தகத்தில் 65வது பாடல். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே.
வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை எவருமே அறிவார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதம் பாடி அக மகிழ்ந்திடுவோமே. அல்லேலூயா கீதம் பாடி அக மகிழ்ந்திடுவோமே. வல்லவர் வரும் வேளையும் இதோ மெல்லவே நெருங்கிடுதே. வல்லவர் வரும் வேளையும் இதோ மெல்லவே நெருங்கிடுதே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பரலோக தெய்வம் கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்தமான ஆராதனை வேளையிலே உங்களுடைய சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே தெய்வம் கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். இந்த 2021 ஆண்டில் கடந்த வந்த 7 மாத காலம் நம்முடைய பரவ தகப்பன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சிறுத்தை பலத்தின் ஜீவனையும் நீடித்த ஆயுஷ் நாட்களையும் தீர்க்காயுசை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 8வது மாதத்திலும் இந்த 3வது வருஷத்த ஓய்வு நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் திருச்சபையை கூடி வந்து நம் தேவனை ஆராதிக்க இயலாவிட்டாலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இல்லம் தேடி கடந்து வருகிறது. கர்த்தருடைய வசனம் உங்கள் குடிசையிலே கடந்து வருகிறது. உங்கள் கூடாரத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர்கள் இந்த சேனலை பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை.
எத்தனை பேர் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது என்பது தெரியவில்லை. உலகத்தில் எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகள் இருக்கிறது, நாம் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த ரட்சணிய சேனையின் திருச்சபையிலிருந்து வருகிற இந்த இறை வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பது ஆண்டவருக்கு உங்களுக்கு தான் தெரியும். எனவே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், சிந்திக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அதன்படி செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாக. இந்த நாளில் சுதந்திர தின நாளாக இருக்குதுன்னா என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியில் மேல் பெய்யும் பனியை முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று இங்கே ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம். இந்த நாளிற்குரிய என்னுடைய செய்தியின் தலைப்பு, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மழையைப் போல வருவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு 3000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் நாம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக விடுதலை பெற்றிருக்கிறோமா, இல்லது நம் பாவத்தினால்தான் அடிமைப்பட்டு இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த ஓசியா தீர்க்கதரிசன ஆகமத்தினுடைய ஆசிரியர் ஓசியா என்று பார்க்கிறோம். இவர் எழுதிய காலம் கிமு 605வது நூற்றாண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓசியா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தினுடைய மொத்தம் அதிகாரங்கள் 14 அதிகாரங்கள் காணப்படுகிறது. இந்த ஓசியா தீர்க்கதரிசன ஆகமத்தினுடைய மொத்த வசனங்கள் 197 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம், இந்த உறவு முறிவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிப்பதிலே மிகவும் லகுவாகவும் ஈஸியாக புரிந்து கொள்ளும் வகையிலே டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கும் ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்வதற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. சுமார் கிமு 725 ஓசியா தந்தையுடன் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆடத் தொடங்கினதை பற்றி இந்த ஓசியா தீர்க்கதரிசன பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 728 2ஆம் யெரொபெயாம் இஸ்ரவேலை அரசாளுகிறதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 701 ஓசியா யூதேயாவில் அரசாட்சி பணிவதை இந்த நிருபம் நமக்கு இந்த தீர்க்கதரிசன ஆகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 688 ஓசியா தீர்க்கதரிசன ஊழியம் தொடங்குகிறது. தேவன் இந்த ஓசியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக உபயோகப்படுத்துகிறதை இந்த தீர்க்கதரிசன ஆகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 663 சகரியா இஸ்ரவேலை ஆண்டு கொள்ளுகிறதை பற்றி இந்த நிருபம் நமக்கு இந்த தீர்க்கதரிசன ஆகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 655 யோதாம் தந்தையுடன் ஆட்சி செய்வதை பற்றி இந்த தீர்க்கதரிசன பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 651 இஸ்ரவேலின் பலோனோன் ஆட்சி புரியும் பெகோராவினுடைய அரியணை ஏறுதலை பற்றி இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 647 எதோம் யூதாவுக்கு அரசாகிறார், பெக்கா இஸ்ரவேலுக்கு அரசாகிறார் என்பதையும் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 644 அசரியா இந்த தேசத்தை ஆளுகை செய்வதை பற்றி இந்த தீர்க்கதரிசன ஆகமம் கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 631 யூதேயாவில்
ஆகாஸ் ராஜா அரியணை ஏறுவதையும் இஸ்ரவேலிலே ஓசியா அரியணை ஏறுவதையும் இந்த தீர்க்க தரிசன ஆகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 611 ஓசியாவின் ஆட்சி முடிவதையும் அசரியா இஸ்ரவேலை சிறைபிடித்து செல்வதையும் இந்த தீர்க்க தரிசன ஆகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 606 எசேக்கியா யூதாவிலே அரசாகிறதை அவருடைய இறைப்பணிகளை பற்றி இந்த தீர்க்க தரிசன ஆகமம் கற்றுக் கொடுக்கிறது. சுமார் கிமு 603 ஓசியா தீர்க்க தரிசனத்தினுடைய பணி நிறைவேறுகிறதை பற்றியும் இந்த புஸ்தகத்தினுடைய முகவுரையாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேத வசனம் சொல்கிறது, மலையை போல் அவர் வருகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலையை போல் பூமியில் பெய்யும் பொன்மாலை பின்மாலையை போலவும் நம்மிடத்திலே அவர் வருவார் என்று இங்கே தீர்க்க தரிசன ஆகமத்திலே தீர்க்க தரிசி சொல்லுகிறதை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் வருவார், வாக்குத்தத்தத்தின்படியே நிச்சயமாகவே அவர் வருவார். வனாந்தரமான நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையாக மாற்றுவதற்கு அவர் வருவார். உயிர்ப்பிக்கிறவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். எழுப்புதலை தருகிறவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். குளிர்ச்சியான மழையைப் போல, புத்துணர்ச்சி தரும் பின்மாலையைப் போல நம்மிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். அது நமக்கு எத்தனை மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு நாம் இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரையும் சுமார் 3000 ஆண்டுகளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி அனைத்து தேவ பிள்ளைகளும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வருகையை பற்றி நாம் பார்க்கிறோம். இங்கு வேத வசனம் ஓசியா தீர்க்க சொல்கிறார், அவர் மழையை போல் வருவார் என்று சொல்கிறார். மழை இறங்கி வரும்போது வறண்டு கிடக்கிற குளங்கள் எல்லாம் நிரம்புகிறது, ஆறுகள் எல்லாம் தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறதுமாயிருக்கிறது. அப்படியானால் ஏரிகள் எல்லாம் நிரம்பி அணை கட்டுகளின் வழியாக தண்ணீர் புறப்பட்டு வரும், தேசமோ செழிக்கும். வனாந்திரத்திலிருந்து வந்த பூமியிலே பெய்யும் மழை பூமியினுள் மண்ணோடு ஒன்றாக கொண்டு கலந்து கொண்டு ஓடுகிறது. அப்படித்தான் உன்னதத்திலே வாழ்கிற இயேசு நமக்காக பூமியிலே இறங்கி வந்தார். கல்வானை சிலுவையிலே நமக்காய் நொறுக்கப்பட்டார், பிழியப்பட்டார், முழு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார். அவருடைய இரத்தம் எல்லாம் கல்வாரை மேட்டிலே ஊற்றப்பட்டு செந்நிறமாக நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக அவர் சுத்திகரித்தார். வாழ்வை உயிர்ப்பிக்கிறது, செழிப்பாகிறது. மழை என்பது கல்வாரி இரத்தத்திற்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கும் அடையாளமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்மாறி பின்மாறியான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விரும்புகிறார். மழையை போல ஊற்றி கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? சபை பாகுபாடில் நாம் கர்த்தரை அபிஷேகம் பண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். வீட்டறையிலே சீசர்கள் காத்திருந்தது போது பெரும் காற்றாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அக்கினி மயமான நாவுகளோடு வந்தார். புதிய அபிஷேகத்தினால் நிரப்பினார். புதிய பாசங்களை கொடுத்தார். புதிய சந்தோஷத்தினால் அவர்களை மகிழ்வித்தார்கள். இனி பெருமழையாக அவர் வருவார். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்குவது என்ன? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான கனிகளை கொண்டு வருவதுதான். அது ஆவியானவரின் அபிஷேகம் தான். ஆவியானவர் வேதத்தில் ஆழமாக நமக்கு போதித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவை செழிப்பாக்குகிறார். அது கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு தாகம் கொள்கிறதாய் காணப்படுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வறண்டு போயிருக்கிறதா? வறட்சியற்று இருக்கிறதா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை வறட்சியற்று இருக்கிறதா? உங்கள் வேத வாசிப்பு வறட்சியற்று இருக்கிறதா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியற்று இருக்கிறதா? உங்களுடைய ஆலயத்துக்கு போகிற உங்கள் வாழ்வு வறட்சியற்று இருக்கிறதா? அல்லது இந்த கொரோனா வைரஸ்னாலே 2 ஆண்டு காலமாக நாம் முடங்கி இருக்கிறோமே, உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய்விட்டதா? ஐயா, வனாந்தரம் போல இருக்கிறேன், என்னிலே எந்த மேன்மையும் இல்லையே, எந்த அலங்கரிப்பும் இல்லையே. நிச்சயமாகவே உங்கள் வனாந்தரம்
வயலொலியாகும்படி ஆவியானவர் பெருமழையை போல் வருவார் என்று ஏசாயா 35 வந்து சொல்லுகிறது. கோடையிலே வெயிலின் காரணமாக நிலங்கள் எல்லாம் வறண்டு காணப்படும். தண்ணீர் பார்க்க முடியாது. மரங்கள், கொடிகள், செடிகள் கருகி போயிருக்கும். ஆனால் திடீரென்று மழை வந்து பெய்ய ஆரம்பித்த உடனே வறண்ட நிலம் பச்சை நிலங்களைப் போல செழித்துவிடும். அழகான சிறிய பூக்கள் எங்கும் மலர்கள் ஆரம்பித்து விடும். பூமிக்கு அடியில் காய்ந்து கிடந்த விதைகள் எல்லோரும் இமைப்பொழுதில் முளைத்து எழும்பும். சிறு ஓடையிலே புது தண்ணீர் வரும்போது கிணறுகள் எல்லாம் நிரம்பிவிடும். ஓடைகளிலே மீன் பிடிக்கிற சிறுவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள். தரிசு நிலங்களை பயன்படுத்த உழவர்கள் ஏர் கப்பல்களை கொண்டு ஏர் கலப்பைகளை கொண்டு உழவரம்பித்து விடுவார்கள். மரங்களில் புது கனி துளிர்க்கும், செடிகளில் புது பூக்கள் பூக்கும், எங்கிருந்து அழகான குருவிகள் வந்து மகிழ்விக்கும். மழை எத்தனை ஆசீர்வாதமானது. சங்கீதம் 72:6 கர்த்தருடைய தாசனாகி சங்கீதக்காரன் சொல்கிறார், புல்லுண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமி நனைந்து தூறலை போலவும் இறங்குவார் என்று சொல்கிறது. கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. இந்தியா தேசத்திலே சுவிசேஷம் வரப்பட்டு 3000 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் சிறைப்பட்டு அடிமைகளை, பாவத்துக்கு அடிமைப்பட்டு, பாவங்களுக்கு அடிமைப்பட்டு, சாபங்களுக்கு அடிமைப்பட்டு, போட்டி வைராக்கியங்களுக்கு அடிமைப்பட்டு இன்னும் நாம் மனம் மாறுவதற்கு மனமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்திலே மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். நம்முடைய குணங்கள் மாறுவதில்லை, நம்முடைய சிந்தனை மாறுவதில்லை, நம்முடைய செயல்கள் மாறுவதில்லை. இயேசு சொன்னார், கண்ணால் கண்ட சகோதரன் நேசியாதவன் காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்பான்? கண்ணால் கண்ட சகோதரி நேசியாதவன் காணாத சகோதரி எப்படி நேசிப்பான்? 2021 ஆண்டுகள் காணவிட்டது. இன்னும் நம்முடைய வாழ்வில் இருந்து ஒரு மாற்றம் இல்லை. பகைகளும் பொறாமைகளும் போட்டிகளும் எரிச்சல்களும் கொண்டிருக்கிறோம். நீயா நானா என்ற வேற்றுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கும் சுவாபங்கள் நமக்கு வருவதில்லை. நாம் மற்றவர்களை மன்னியாத அளவில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. பரலோகத்தை கூட எட்டாது என்பதை மறந்து போவது. இந்த பூவுலகத்தில் ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு இடம் கிடையாது. ஆண்டவரிடத்தில் போகும்போது நான் உங்களை அறியேன் என்று சொல்வார். நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 5 மணிக்கு ஒரு முழங்கால் அடி ஜெபிக்கலாம், 5 மணிக்கு ஒரு முழங்கால் வேதத்தை வாசிக்கலாம். கண்ணால் கண்டு சகோதரியை நேசியாமல் அவர்களை துன்புறுத்துவல், வெறுப்பாய், பகையும் கபடைகளும் பண்ணுவா என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இயலாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிறது. செழிப்பில் வாழ்வாய் உருவாக்க ஆண்டவர் மழையை போல் உண்மையில் ஊற்ற விரும்புகிறார். எப்படிப்பட்ட மழையிலே அவர் வருவார்? Let us go to the second part, the body of the message. The first point, நீர்த்துளிகளும் மழைகளும். யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை உற்று பாருங்கள். அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏறி பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாக சொரிகிறது என்று சொல்கிறது. நீங்கள் பள்ளிக்கூடங்களிலே படித்துக் கொண்டிருந்தால் தெரியும், மழை எப்படி பெய்கிறது என்று நீங்கள் கற்றிருக்க முடியும். மழை எவ்வாறு பெய்கிறது என்பதை பழங்கால மக்களுக்கு ஒரு புதிதாக இருந்திருக்கக்கூடும். எங்கிருந்த மேகங்கள் திடீரென்று ஒன்றாய் கூடுகின்றன, மின்னல்கள் தோன்றுகின்றன, இடிகள் பயங்கரமாய் விழுகின்றன. இவை பொழுதிலே அந்த மேகங்கள் அறுந்து மழையாய் பொழிய ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறோம். காரணம் என்ன? ஒவ்வொரு மழை துளிகளுக்கு பின்னால் ஒழுங்கமான நுட்பமான நிர்ணயிக்கப்பட்ட சக்திகள் செயல்படுகின்றன. பூமியின் உஷ்ணத்தினால் நீர் நிலைகளில் உள்ள தண்ணீர்கள் அணுவை போல மேலே ஏறுகின்றன. அவை ஒன்றாய் கூடி குளிர்ச்சியாகும் போது மழையை பெய்கின்றது. ஒரு வானிலை ஆராய்ச்சியாளர் சொன்னார், வானிலையின் எல்லையின் விவரங்களை சேகரித்து கம்ப்யூட்டர்களை புகுத்தினால் எங்கு எப்பொழுது எவ்வளவு மழை பெய்யும் என்று நேர்த்தியாய் என்னால் கணக்கிட முடியும் என்று சொன்னார். ஆவியின் மழையும் அப்படித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, வெளி பார்வையாக எதிர்பாராத இடங்களிலே இறங்குவதை போல காணப்பட்டாலும் ஆவியானவர் மழையை போல் இறங்குவதற்கு முன்பாக அதற்கு காரணமாக சில காரியங்கள் உண்டு. அபிஷேகம் பெருமழையின் பின்மாரியை போல ஊக்கமான ஜெபங்கள், கண்ணீரின் மன்றாட்டு ஜெபங்கள், பெருமூச்சி ஜெபங்கள், ஊக்கமான ஜெபங்கள், கற்ப வேதனை ஜெபங்கள் மறைந்திருக்கிறதை காணப்படுகிறோம்.
18ஆம் நூற்றாண்டில் நடுவிலே வட அமெரிக்காவிலே இடையிலே எழுப்புதல் உள்ளாயிற்று என்று பார்க்கிறோம். காரணம், அந்த வட அமெரிக்க ஜனங்கள் ஜெபக்குழுக்கள் திரளாமாய் கூடினார்கள், உபவாசம் கூடினார்கள், ஜெபத்தை ஏற்படுத்தினார்கள். தேசத்திலே பின்மாறி மழையாய் பொழிந்தது என்று பார்க்கிறோம். 23 ஆண்டுகளுக்கு முன்பு சபைகளிலே பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்தார்கள், நம்பவில்லை. பெந்தேகோஸ்தேயின் கற்பனையை எண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மாம்சமான யாவரும் தன்னுடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். குமாரன் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். யோபேல் 2:28 சொல்கிறது. உள்ளங்கை அளவு மேகம் எழுப்பிவிட்டது, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எழுப்புதலை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? பின்மாறி காலத்தின் மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளிகளிலே அவரவருக்கு பயிரிடத்தக்க மழையை கட்டளையிடுவார் என்று சகரியா 10:1 சொல்கிறது. கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, இந்த கடைசி காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுடைய வார்த்தைகள் நீர்த்துளி மழையை போல தான் இனி கிடைக்கிறது. வானிலை மழை பெய்வது போல் தான் கர்த்தருடைய வசனம் இனி கேட்கப்பட முடியும். காலம் இனி செல்லாது. எப்பொழுதும் கேட்கிறது போல் இந்த வார்த்தை கூட இனி கேட்கப்பட முடியாது. இனி வரும் நாட்களிலே கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் கூட மீடியாவில் போட முடியாத சூழ்நிலை உருவாக்கப்படும். கிறிஸ்தவ காரியங்களும் அனைத்தையும் தடை செய்கிற கௌரவண்டாய் வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, ஜெபிக்க முடியாது. எப்படிப்பட்ட கொடூரத்துக்குள்ளே நடந்து போக போகிறோம். காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. எனவே இந்த கிருபையின் காலத்திலே நீர்த்துளிகளின் மழையை போல வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். இந்த கிருபையின் நாட்களில் வீம்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், பகை வேண்டாம், மனஸ்தாபம் வேண்டாம். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்தது உண்மை என்று சொன்னார். நீங்கள் ஒருவர் குறைகளை ஒருவர் குற்றங்களை மன்னித்து அன்பாகி ஒப்புரவாகுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீர் துளிகளின் மழை, நீர் துளிகளை போல மழை தேவ வசனத்தை கேட்கிற காலம் இது. இரண்டாவதாக பரிசுத்த வேதம் என்னை கற்றுக் கொடுக்கிறது. வானத்தின் மதகுகளில் மழை. மல்கியாவின் புஸ்தகம் 3:10 சொல்லுகிறது, நான் வானத்தின் பலவீனங்களை திறந்து இடமில்லாமல் போகப்பட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்ட பல சந்தர்ப்பத்தை வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். முதல் முறையாக நோவாவின் நாட்களிலே வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து மதகுகள் திறக்கொண்டன. ஆதியாகமம் 7:18 பார்க்கிறோம். 40 நாட்கள் இரவும் பகலுமாக பூமியிலே மழை பெய்து கொண்டே இருந்தது. மழை பெய்யாத இருந்தால் பேழை உயர எழுப்பியிருக்க முடியாது. குன்றுகளுக்கு மேலாக, மலைகளுக்கு மேலாக பேழை உயர்ந்திருக்க வேண்டுமெனால் மழை பெய்தாக வேண்டும். வானத்தின் பகுதிகள் திறந்தாக வேண்டும். அதுபோல் சபையாகிய பேழையிலே கிறிஸ்துவினுடைய வருகையிலே பரலோகத்து உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அபிஷேகமாகிய பெருமழை மிக மிக அவசியம். எழுப்புதல் அவசியம். மதகுகள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நீ ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய சமூகத்தில் வருவது அவசியம். கடைசி நாட்களில் நெருங்க அபிஷேகம் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் பல நூற்றாண்டுகள், பல மடங்கு அபிஷேகம் பெருகும். திடீரென்று மகா விரைவாக வானத்திற்கு பகுதிகள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய அளவற்ற அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது. பார்வோன் கண்ட சொப்பனத்தின் 2 பகுதிகள் இருந்தது. ஒரு பகுதி 7 ஆண்டு காலம் கொழுமையான வருடங்கள். அது கர்த்தர் அதை 7 கொழுமையான கதிர்களை செழுமையான மாடுகளுக்கு ஒப்பிட்டு சொன்னார். அடுத்த 7 ஆண்டு காலம் கொடிய பஞ்சம் ஏற்படும். தேசத்திலே கொடுமை மறக்கப்படும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் தேசத்திலே கொடிய பஞ்சங்கள் ஏற்பட்டு விட்டது. கொள்ளை நோய்கள் வந்து விட்டது. ஒரே ஒரு கொடிய கொரோனா வைரஸ்னாலே இந்த உலகமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அடைக்கப்பட்ட சிறை கைதியை போல நாம் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். நினைத்த இடத்துக்கு போக முடியவில்லை, வெளியேக்கும் செல்ல முடியவில்லை, எந்த பகுதி போக்க முடியவில்லை.
இப்படிப்பட்ட சூழலுக்குள் நாம் தள்ளப்பட்டு விட்டோம். முதலாவது தேசம் இங்கு மழை பெய்ய செய்த கொழுமையான பசுமையான நாட்கள் கதிர்களுக்கு கட்டளையிட்டார். அதுதான் அபிஷேகமான மழை பெய்யும் என்று. கொழுமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். அதன் பின்புதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் வசனம் கிடைக்கக்கூடாத கொடிய பஞ்சகாலம் வரும். ஏசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பின்புதான் அட்டி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரும். அது கொடிய பஞ்சங்கள் இருக்கும். வசனம் கேட்கப்படாதது, திருச்சபை உடைக்கப்படும், போதகர்கள் வெட்டப்படுவார்கள், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறார்கள், இரத்த சாட்சியை கொலை செய்யப்படுவார்கள். உலகமும் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நாட்களில் நாம் அபிஷேக மலையிலே பெரிய ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சன்னதியிலே இளைப்பாறுதல் காலம் வரும் என்று நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவும் சாத்தானும் அவருடைய ஆட்சிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் மழையை போல் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. மூன்றாவதாக பரிசுத்த வேதகம் கற்றுக் கொடுக்கிற மழை, அது அபிஷேக மழை. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னலை உண்டாக்கி வயல்வெளிகளிலே அவர்களுக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அபிஷேக மழை மிகவும் தேவை. மின்னல்களை ஆண்டவர் உண்டாக்குவாராம். வயல்வெளிகளை அவரவருக்கு பயிர் உண்டாக அவரவருக்கு மழையை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்கு தேவையான ஆவிக்குரிய போஷாக்கத்தை நீயே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர் உனக்கு ஜெபிப்பதன் மூலம் நீ ஆவிக்குரிய போஷாக்கத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு செய்கிற ஜெபத்தினால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு வளராது. நீ ஜெபித்தால் தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். நீ வேதத்தை வாசித்தால் தான் வேதத்தின் ரகசியம் புரிந்து கொள்ள முடியும். நீ ஆண்டவரை துதித்து ஆராதித்தால் தான் பரலோக ராஜ்யத்தை துதிக்கிற பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 18:41 சொல்லுகிறது, பெருமழையின் இரைச்சலை கேட்கப்படுகிறது என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவில் இறங்கி வரும்போது ராவைக்குள் இறங்கி வருவார். மேல் வீட்டர்களை சீஷர்களுக்கு இறங்கி வரும்போது பெருங்காற்றாய் இறங்கி வந்தார். அக்கினிமேல் நாவாய் இறங்கி வந்தார். இன்னும் அவர் ஜீவ நதியாய் வருகிறார். ஊற்று தண்ணியாய் வருகிறார். மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் வருகிறார். சுவாச காற்றாய் வருகிறார். அச்சார முத்திரையாய் அவர் வருகிறார். அந்த அபிஷேக மழையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி நாட்களில் அவர் வரும்பொழுது பெருமழையை போல் வருவார். அவர் மழையை போல பூமியின் மேலே முன்மாலை பின்மாலை மழையை போல் நம்மிடத்திலே வருவார் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிற அந்த பரிசுத்த ஆவியை குறித்து சொல்கிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகை நாம் நெருங்க நெருங்க சுவிசேஷம் பெருகிக் கொண்டு இருக்கிறது. அபிஷேகம் பெருகிக் கொண்டு இருக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல கடைசி வரை அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் என்று மத்தேயு 24:41 சொல்கிறது. திருச்சபைகள் பெருகிவிட்டது, மீடியாக்கள் பெருகிவிட்டது, ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் ஜனமோ இன்னும் ஆண்டவருடைய குட்டி சேரவில்லை. ஜனமோ இன்னும் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாமல் 1 கோடி மக்களை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 144 கோடி மக்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாரத தேசத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு வல்லுநர்கள் கூறுகிறார். கர்த்தருடைய வருகை நாம் நெருங்க நெருங்க சுவிசேஷம் பெருகிக் கொண்டு போகிறது. இன்றைக்கு தொலைக்காட்சி, டிவிகள், யூடியூப்கள், வானொலிகள், பேஸ்புக்களில் ஆண்டவருடைய வார்த்தையை பரவி கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் செல்வார்கள் என்று கர்த்தர் வைராக்கியவை சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த பின்மாறி அபிஷேகம் நம்முடைய மத்தியிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபசக்தி அதிகரிக்க வேண்டியது அவசியம். தளர்ந்து போயிருக்கிற முழங்கால்களை முடக்க வேண்டியது அவசியம். ஒரு மணிக்கு ஒரு முழங்கால் படிட்டு ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஒரு நாளில் 1 மணிக்கு ஒரு முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. குடும்ப ஜெபம் தவறமாய் செய்யலாவிட்டால் நீ பரலோகத்தில் குடும்ப ஜெபம் செய்ய முடியாது.
பூலோகத்தில் அதிகாலம் ஜெபம் செய்யாவிட்டால் அந்த பரலோகத்தில் நீ அதிகாலம் ஜெபம் செய்ய இயலாது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முன்மாறி அபிஷேகம் நம்மிடத்தில் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த ஜெப சக்தி நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த முன்மாறி நம்முடைய வாழ்வில் ஊற்றப்பட வேண்டுமானால் வேத வாசிப்பு சக்தி அதிகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வருவதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். 24 மணிக்கு ஆண்டவர் உனக்கு தருகிறார். எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு ஸ்பெண்ட் பண்ணுகிறார். அந்த ஆடியோல 3 வேளை ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறார். ஒரு தாவீது ஒரு நாள் 7 முறை பரவாண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கிறார். ஈவன் இந்த முஸ்லீம் மக்கள் ஒரு நாள் 5 முறை அவர்களுடைய தெய்வத்தை துதித்து ஆராதிக்கிறார். ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சாதாரண மழையிலே ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். தெய்வீக அபிஷேகத்தினால எழுப்புதல் அடைந்து ஊழியம் செய்வது எத்தனை 1000 மடங்கு மேன்மை உள்ளதாக இருக்கும். அதுதான் வல்லமை உள்ளதாக இருக்கும். பரிசுத்த ஆவியில் நிறைந்த பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 2:41 கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைத்தது என்று பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார் என்று அப்போஸ்தலர் 4:31 கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த முறை பேதுரு அப்போஸ்தலர் பிரசங்கித்த போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது கேட்டுக் கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் வல்லமாய் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது. பேதுரு அப்போஸ்தலர் கைகளை வைத்த போது பவுல் அப்போஸ்தலருடைய கைகள் கொண்டு கர்த்தர் விசேஷ அற்புதங்களை செய்தார். அது முன்மாரியின் காலம். ஆனால் நம் வாழ்விலே பின்மாரியின் காலம். முன்மாரி காலத்திலே மழையை பார்க்கல பின்மாரி காலத்தில் மழை பலத்த மழையாக இருக்கும். முந்தின ஆலயத்தை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவர் முன் அக்கினி பட்சிக்கும் என்று சங்கீதம் 53 சொல்கிறது. இனி வரும் நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொருவரை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்க போவதில்லை. பெருமழையை போல் இறங்கி வரும்போது 1000 மக்கள் ஒரே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். கடைசி நாட்களிலே வம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். யோபு 2:28 அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 64 வசனம் சொல்லுகிறது, தேவரின் வானங்களை கிழித்திறங்கி ஒரு அக்கினி எரியை போலும் அக்கினி தரையை பெருக பண்ணுகிறது போலும் பர்வதங்கள் நமக்கு முன்பாக உருகி போகும்படி மன்றாடுவோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18:44-45 சொல்லுகிறது, உள்ளங்கை மேகம் ஆரம்பித்து விட்டது, பெருமழையின் மேகங்கள் வானம் கடுக்கட்டு விட்டது. எலியாவின் பெரியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் முன்மாரை மழை அனுப்புவார், அக்கினி அபிஷேகத்தை அனுப்புவார். மழை பெய்யும் பொழுதுதான் என்றால் ஒரு எதிர்ப்பு என்ன? அந்த மழை சிறு டம்ளரை போல நிரப்பும், செம்மையான நிரப்புவது, குளங்கள் குடங்கள் ஆறுகள் நிரப்புவது போல, எதிர்பார்ப்போடு பெரிய அணைகளை கட்டி நிரப்புவது போல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உடைய உள்ளம் சிறுக சிறுக அவர் நிரப்பிக் கொண்டிருப்பார். தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகமான மழையை உண்மையில் ஆண்டவர் பொழியத்தருள விரும்புகிறார். அந்த மழையிலே பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 5வது பரிசுத்த வேதகம் கற்றுக் கொடுக்கிற மழை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 34:26 வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வாதமான மழை. ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணவே ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நம்மிடத்திலே அனுப்புகிற போகும் மழை அழிவின் தேச மழை அல்ல. குடிசைகளை ஏழைகள் வீடுகளை அடித்துக் கொண்டு செல்கிற மழை அல்ல. அது ஆசீர்வாதமான மழை, அபிஷேகத்தின் மழை. அந்த மழை இருக்கிற பனி துளிகளின் ஆவியின் வரங்களை கொண்ட மலைகள், உலகத்திற்கு பலன் கொள்கிற மலைகள், அது ஜீவ நதியாக உங்களுக்குள் பாய்ந்து விடுகிற மலைகள். இந்த பின்மாறி மலையிலே ஆவியின் கனிகளை நம்மிடத்தில் உருவாக்குவதற்கு 9 கனிகளை குறித்து கலாத்தியர் 5:23 வாசிக்கிறோம். நகரத்து வீதியிலே மத்தியில் நதியில் இருக்கிறையிலே 12 விதமான கனிகளின் ஜீவ விருட்சங்களின் கனி இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுத்தது. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களில் ஆரோக்கியம் அடைந்தது என்று வெளிப்படுத்தல் 22 வசனம் சொல்லுகிறது. அபிஷேகத்தின் வரங்கள் கனிகள் மட்டுமல்ல, பெரிய சந்தோஷம் இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய சந்நிதியில் இளைப்பாறுதலின் காலங்களை ஒரு புத்துணர்வின் காலம் என்று அப்போஸ்தலர் 3:19 பார்க்கிறோம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழை பூமியிலே பெய்யும் என்று பிரசங்கி 18:3 சொல்வது போல ஆசீர்வாதமான மழை நிச்சயமாக உங்கள் குடும்பங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் பொழிந்தருளுவார்.
1904 வெட்ஸ் தேசத்திலே பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஈவன் ராபர்ட் என்று சொல்லக்கூடிய 17 வயது நிரம்பிய வாலிபன் எழுப்புதலுக்காய் கதறி கதறி ஜெபித்தான். கர்த்தர் பின்மாறி காலத்தின் மழையை வாஞ்சியை கொண்டிருந்தார். பல நாட்களாக உணவின்றி உபவாசம் இருந்து ஜெபித்தார். அவருடைய தாயாரின் காலை உணவை கொண்டு வந்து மகனே கொஞ்சம் சாப்பிடு என்று வருந்தி கேட்டார்கள். ஆனால் ஈவன் ராபர்ட் அவர்கள் தன் தூக்கத்தை மறந்து உணவை மறந்து ஆண்டவரே பின்மாறின் அபிஷேகத்தை தாரும் என்று கதறி கதறி பசியாமல் முடியாமல் ஆண்டுடைய பாதத்தில் இரவும் பகலும் கதறி ஜெபித்தார். சில நாட்கள் கழிந்தன. அந்த வாலிபன் வல்லமையை பயன்படுத்தினார். அவர் செல்லுகிற இடமெல்லாம் பல அபிஷேக மழை பெய்யாய் பொழிந்தது. வரலாறு காணாத ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 1,50,000 பேர் அப்படி ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா மதுக்கடைகளும் மூடப்பட்டன. கேலி பரியாசம் செய்து நிறந்த கம்பெனிகள் மூடப்பட்டன. கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் நடக்கவில்லை. குற்றவாளிகள் எல்லோரும் மனம் திரும்பினார்கள். அப்படி வாழ்விலே ஆசீர்வாதமான மழை அந்த தேசத்தில் வந்தது. மலையை சோயை பார்க்கிறோம். தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். ஆசீர்வாதமான மழை அந்த தேசத்திலே ஊற்றப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளை, என்றைக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை ஒரு குடும்பத்திலே ஊற்ற விரும்புகிறார். ஒரு பிள்ளைகள் மத்தியிலே ஊற்ற விரும்புகிறார். திருச்சபையிலே ஊற்ற விரும்புகிறார். தேசத்திலே ஊற்ற விரும்புகிறார். உன் வாழ்வை கனி கொடுக்கிற ஆசீர்வாதம் உள்ள வாழ்வாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ற செய்தி நிறைவுக்குள் கொண்டு வருகிறேன். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் மழையை போல் வருகிற தெய்வம். அவரோடு கூட உன்னை கூட்டி சேர்ப்பதற்காக தான் தேவன் ஒரே பேர்ந்த குமாரனை கல்வாரை சிலுவையில் கொடுத்தார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் ஒரே பேர்ந்த குமாரனை விசுவாசிகள் எவனும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையபடி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். உன்னை என்னை நேசிக்க, உன்னை என்னை அன்பு செலுத்த உனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவரிடத்தில் நடந்து வருவாயா? ஏற்றுக்கொள்வாயா? சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள். அந்த பரலோக ராஜ்யத்திலே உனக்காக ஒரு பொக்கிஷம் கொடுக்கும். ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்திலே தேவதூதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இயேசு வரும்பொழுது ஒரு அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர் ராஜ்யத்திலே கூட்டி சேர்ப்பார். அன்பு தேவ பிள்ளை, மழையை போல் வருவேன் என்ற செய்தியின் தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம். முதலாவது, நீர்த்துளிகளில் மழையைப் போல உன்னில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, வானத்தின் மகதிகள் மழையைப் போல உன்னை வந்து ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அபிஷேக மழையை கொடுத்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். நான்காவது, ஆசீர்வாதமான மழையை கொடுத்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிற வணங்குகிற போற்றுகிறோம், உண்மை ஆராதிக்கிற நமஸ்கரிக்கிற தொழுகிறோம், உங்களுடைய பாதம் அடைகிறோம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை கவனமாய், உங்களுடைய சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை பூமியின் சகல ஜாதிகளுக்கு எந்த உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இந்த யூடியூப் சேனலில் உங்களுடைய வார்த்தை கேட்டாரோ அதை கேட்கிற பிள்ளைகளை பூமியின் சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் மேன்மை வைக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி சத்தத்துக்கு செவி கொடுத்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் கவனமாக இந்த காணொலி காட்சி முன்பதாக இருந்து கேட்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஊற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது. எங்கள் பிள்ளைகள் வாழ்கிற பட்டணத்தை ஆசீர்வதித்தது. வெளியில் முன்புறம் ஆசீர்வதி. எங்கள் பிள்ளைகளுடைய கற்பத்தை ஆசீர்வதிக்கப்படட்டும். அடுத்த எங்கள் பிள்ளைகள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகளை கூடையும் மாவுசிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது வரும்போது ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் நசரமாக இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காதை போகும்படி செபிக்கிறோம். அந்த எங்கள் பிள்ளைகளுடைய கலர்ச்சிகளை அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படி செபிக்கிறோம். அப்பா, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. நீ கொடுத்திருக்கிற தேசத்தில் ஆசீர்வாதமான மழையை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். அப்பா, உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது உனக்கு ஆண்டவர் ஆணையிட்டபடி உன்னை அவருடைய சொந்த ஜனமான அவருடைய சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள சொன்னீங்களப்பா. இந்த வசனத்தை கேட்டு சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை பொழிந்தெழும்படி செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரை கூலில் கட்டுப்பட்டது. இடவரே, என் பிள்ளைகள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். வெறுக ஜீவங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செபிக்கிற மாட்டோம். ஏற்ற காலத்தில் தேசத்தில் நல்ல மழை பெய்யட்டும். அது ஆசீர்வாதமான மழையாக எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் பொழிந்தெழும்படியாக நாங்கள் செபிக்கிற மாட்டோம்.
ஒரு விசை கூட ஆண்டவரே திருச்சபையில் அங்கத்தில் வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த தகப்பனார் தாயாருக்கு ஜெபிக்கிறோம். சுகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும், சுகமாண்மை துளிர்க்கப்படும். வியாதியோட பலவீனத்தோடு மருத்துவமனையில் வீடுகளில் போராடி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதை கர்த்தர் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். கருப்பு ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவத்தை கொடுக்கப்போம். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் திருமண காரியங்களை கைகொடி வாங்கி செய்யப்போம். படித்து முடித்து வேலைக்கு காத்துக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்போம். ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வெளிநாடு கடந்து செல்ல வேண்டும் என்ற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் வெளிநாடு கடந்து செல்ல காரியங்களை கர்த்தர் வாங்கி செய்யப்பா. இந்த கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. பாரத தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா செல்லப்படுகிற இந்த வைரஸ் அந்த வாதையை கர்த்தர் நிறுத்தி எங்கள் தேசத்தை நன்மையான கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாட்டாளர் தலைவர்களை ஆசீர்வதிக்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஞானத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சேனைக்கு நன்றி செலுத்தும். எங்கள் சேனை ஆசீர்வதிக்கப்பா. எங்கள் பாரத தேசத்தை ஆசீர்வதிக்கப்பா. 75 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்ற நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு பட்டணத்திலும் எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுதந்திரம் பெற ஆண்டவர் கிருபை கொடுப்பா. பாவ சாப கட்டிலிருந்து விடுதலை பெற்ற ஆண்டவர் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியமான கிருபை செய்யப்போம். எங்கள் பாரத தேசத்தில் ஆசீர்வாதத்தில் மழையை ஊற்றும். எங்கள் தேசத்தில் எழுப்பத்தில் உருவாகட்டும். இந்த வருகை சமயமாக இருக்கிறது. மழை துளிகளை போல் வருகிற தெய்வம் எங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிற மாட்டவரை காத்துக்களை பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்த மாட்டவரை எங்கள் சேனை ஆசீர்வதி, எங்கள் ஜனங்களை ஆசீர்வதி, அகில உள்ள தலைவர்களை ஆசீர்வதி, இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மாகாண தளபதிகளை ஆசீர்வதி, ஒவ்வொரு உலகத்திற்கு சிஎஸ் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு கேபினெட்டுகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மேஜர்ஸ், லெப்டினன்ட், கேப்டன், ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உலகம் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதக பிதாக்களை ஆசீர்வதிங்க, மிஷனரி படித்தவர்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவருடைய பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி கரக்கூடி இருந்து பாதுகாத்துகள் மகிமைப்படும். இந்த காலங்களில் யூடியூப் சேனல்கள் இப்படி வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை பொழிந்தருளும்படி ஜெபிக்கிற மாட்டவர். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் என்று சொல்கிறார். நீ கைட்டு செய்யும் எல்லா வேலைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் உனக்கு வானத்தின் பொக்கிஷங்களை திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்காத வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கள் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், மகிமையை மூடி மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிரோடு நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகரைக்கும் சிநேகமும் இந்த காணொளி காட்சியிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்றும் என்றும் சதாகாலமும் தங்கி இருப்பார்கள். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட உங்களுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.